மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இதில் வந்து கரம் மசாலா நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரம் மிளகாத்தூள். இது இறான்றதால கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு, இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன். அப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி, இது வந்து 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா ஊறினா தான் வந்து சாஃப்டாக இருக்கும். வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசி இது வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரீத்தி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதில் பண்ணால் சாதம் நல்லா உதிரியாக வரும். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். அப்போ தான் வந்து இது இறான்றதால சிக்கனில் வந்து அந்த கொழுப்பு விடும். இது இறான்றதால கொழுப்பு விடாது. கூட எண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா. ஸ்பைசஸ் நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே போடுற ஸ்பைசஸ்னால் பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு, இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதால நான் ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் வெட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துப்போம். இது கூட நாங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே புதினாவும் கொத்தமல்லியும் இருந்தால் நாங்கள் அதே சேர்த்துருவோம். இப்போது இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம மூடி போட்டு, இப்போ கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவான உப்பு அதை போட்டுகிட்டே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரானில் வந்து உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க மசாலாவும் ஃப்ளேவரும் வந்து அந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து இறங்கும். ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ப்ரானோட ஸ்மெல் வந்து இருக்கும். ப்ரானை ஃபஸ்ட்டே போட்டு வதக்குனாலாம் அதில் இருக்க ஒரு கவர்ச்சி தன்மை வந்து உங்களுக்கு வராது. ப்ரான் சேர்த்தக்கப்புறமா நம்ம அது கூட வந்து தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த எறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நம்ம வந்து 1 கப் அரிசி எடுத்துருக்கோன்னா அதுக்கு 2 கப், எந்த கப்பில் அரிசி ஏற்றமோ அதில் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து குலையாமல் நல்லா உதிரியாக அரிசி தனியாக வந்து வேகும். கரெக்டான தண்ணி வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தண்ணி ஊற்றிட்டக்கப்புறமா ஒரு லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து அது கூட வந்து நம்ம சேர்த்துட்டு இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து பண்ணாலே போதும். நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம அரிசி போட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு குக்கிங்கில் போட்டுருவோம். சுட சுட எறா பிரியாணி ரெடி. அதை பார்க்கும் போதே பாருங்க, நாங்கள் ஒன்றும் தம் உடைக்கல. அது எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இது வந்து காரம், உப்பு அளவு எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இது 1 கப் அளவிற்கான எறா பிரியாணி உங்களுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.